Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வார இறுதி நாளையொட்டி குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் மன்னவனூரில் பரிசல் சவாரி மற்றும் ஜீப் ரைடு செய்து மகிழ்ந்தனர். குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணி நேதாஜி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயம் விக்னேஷ். திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். வழக்கமாக காணப்படும் சுற்றுலா தலங்களை தவிர்த்துவிட்டு தற்போது சமீப காலங்களாக கிராமப்புறங்களில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை காண செல்வது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக மேல்மலை பகுதியான மன்னவனூரில் அமைந்துள்ள சுற்றுச்சூழல் மையத்தில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். குறிப்பாக இன்று வார இறுதி நாள் என்பதாலும் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து காணப்படுகின்றனர். மேலும் மன்னவனூர் கிராமத்தில் உள்ள ஆட்டுப்பண்ணை, முயல் பண்ணைகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் கடந்த சில நாட்களாக பரவலான சாரல் மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் உள்ள புல்வெளிகள் பசுமையாக காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் தரையில் அமர்ந்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக மேல்மலை கிராமத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான மன்னவனூர் சுற்றுச்சூழல் மையத்தில் சுற்றுலா பயணிகள் வரிய அதிகரித்து காணப்பட்டது. மேலும் இங்குள்ள ஏரியில் பரிசல் படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்து உற்சாகம் அடைந்து வருகின்றனர். மேலும் ஜிப்லைன் ஆகியவை சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை நேரத்தில் வெயில், நண்பகல் வேளையில் மிதமான சாரல் மழை, மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் என மாறி மாறி காலநிலை ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டு பரவசம் அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இங்கே வந்துள்ள சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து பார்க்குகளில் விளையாடி வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி.